இது நெத்திலி உப்பு காரம் போட்டு உப்பு மிளகாய் பொடி மஞ்சள் பொடி போட்டு ஒரு மணி நேரம் அரை மேலே ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊறட்டோன்னிட்டு இதில் வந்து பாருங்கள், இது வந்து இந்த மாவு சோள மாவு, இது அரிசி மாவு. இது 2 டீஸ்பூனு சோள மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அந்த வந்து பொறப்பாக இருக்கும். அப்போ தான் இதில் போட்டிருக்கேன்னா இதுக்கு வந்து புளிப்பு கொஞ்சம் சேர்க்கணும். இது பாருங்கள், ஒரு அரை எலுமிச்சம்பழம் மூடி, அரை மூடி எலுமிச்சம்பழம் இதை பிழிஞ்சு வச்சுருக்கேன். இதை போட்டு இதை பெசரிடணும். இதை பெசரிட்டு இந்த எண்ணெய் காய்ந்து எண்ணெயில் போட்டு எடுக்கணும். அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒன்றா போடுவேன் போல் ஒன்று ஒன்றா போடும், மெதுவாக போடும். இல்லைன்னா கையில் அடிக்கும். இதில் ஒன்று ஒன்றா போடும். இது போல் சின்னதாக வானால் வச்சிங்கன்னா செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். பெருசாக எடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் கேப் விடணும். விட்ட மேலே தான் விட்டுணும். தூக்கணும்னா அடியோட கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு 1 நிமிஷம்லாம் தேவையில்லை. அது அப்போ வந்து அது ஒட்டிக்கணும் வந்துடும் மேலே. இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு போடலாம். இல்லை கொஞ்சம் அரிசி மாவு போட்டுருக்கேன். நான் எப்பவுமே அரிசி மாவு வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அரிசி மாவு போடணும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அது காரம் இருக்கும். பார்த்து கூட போடலாம். ஒன்றுன்றது இல்லை, பத்தலைன்னா எனக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் அரிசி மாவு கம்மியாக இருக்குது. இது மாதிரியா இருக்கும். சரி நான் மாதிரியாக இருந்தால் தான் அந்த பொறன்னு கிரிப்பாக இருக்கும். இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு இல்லை, எனக்கும் பார்த்துட்டு தான் போட்டு செய்யலாம். இன்னும் உனக்கு வந்து தான் கற்றுக்குறோம்ல, கற்றுக்கணும் வரல. நம்ம இஷ்டம் தான், பார்த்து போட்டுக்கலாம். இப்படியே ஒன்றுனாலும் சுட்டுக்கலாம். தட்டிட்டேன். இந்த நோரை பாருங்கள், கலர் மாறும். ஃபஸ்ட்டு வெள்ளையாக வரும், அப்புறம் இது இந்த ஸ்டேஜ் வரும். இந்த நோரை வந்து வேறு மாதிரியாக வரும். அடங்குது பாருங்கள், சிவந்து வருது. இப்போ இது எடுக்கிற ஸ்டேஜ் வரும். கொஞ்சம் இப்போ ஆஃப் பண்ணி எடுக்கணும்.
ஸோ ஆஃப் பண்ணி ஒன்றும் இல்லை கற்று பாருங்கள். இது பதம் முடிஞ்சிச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், காட்டுறதுக்காக தான். இதை பாருங்கள், நம்ம வரணும். அதுக்கு மேலே சேவுக்கு வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இல்லாமல். சின்ன வானலை வச்சா தான் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. எண்ணெயே விழுக்காது பாருங்கள். ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். நான் எந்த அளவுக்கு ஊற்றணும்னா அந்த எண்ணெய் அப்படியே தான் இருக்குது. அது சிவக்கு வச்சு எடுத்துன்னே இருக்கிறோம். ஏன்னா இதில் வந்து சோள மாவு அரிசி மாவு போடுறதுனால வேக தான் வேகுமே தவிர சிவக்காது. நல்லா பொறன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், நல்லா பொறன்னு நல்லா இருக்கும். எப்படி இருக்கும் தெரியுமா? ருசி நல்லா ருசியாக இருக்கும். அம்பிட்டு ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. நல்லா